அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் வந்து சத்தியமங்கலம் வட்டத்தில் ஐயன்சாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம விவசாய நண்பர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ விவசாய நண்பர் வந்து இங்கே கதலி வாழை போட்டு சாகுபடி செய்து வந்துட்டு இருக்கிறார். ஆமாங்க. இவர் தோட்டத்திலே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விசிட் கொடுத்துருக்குறோம். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்களா சார்? இங்க சில பிரச்சனைகள் இருக்குது. அங்க புடை வரும்போது புடைய லாக் ஆகுது இல்லைங்களா? ஆமாங்க. புடைய லாக் ஆகுது, பண்ணாம வெடிப்பு இருக்குது. எல்லாமே இங்க ரூட் எடுத்து பார்த்தோம். அம்மா வேறு ஜெல்லு வேறுங்கிறது வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல இருக்குது. அதனால் வந்து சார் வந்து இதுவரைக்கும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறார் என்பதன் சார் மூலமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களோட முகவரி சொல்லுங்க சார். என்னோட பேர் வந்து கார்த்திக். நான் ஒரு 3 இயர்ஸாக தான் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கிறேன். சவுண்ட் பேச. இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் வந்து கதிலி வாழை வந்து 500 வாழை போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ ஒரு 7 மந்த் ஸ்டேஜில் இருக்குது. இந்த டைமில் வந்து நமக்கு புட வர ஸ்டேஜில் வந்து இந்த வில்ட்டு பனாமா வில்ட் டிசீஸால் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்காக வந்து கெமிக்கல்லாம் வந்து ஒரு 3 மெடிசன் கொடுத்தாச்சு. ஆனால் அதுலேயும் வந்து நமக்கு ரெக்டிஃபை ஆகலை. ஸோ நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்சவர் வந்து டாக்டர் சாயில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கு. ஓகே சார். முதல் இப்போ வந்து எத்தனை வாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறீங்க? 3 டைம் கொடுத்துருக்கேன். 3 டைம். என்ன 1.5 மந்த்தோட சேர்க்கும்போது 4 டைம் கொடுத்துருக்கேன். சொல்லுங்க சார், என்னென்ன கொடுத்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டாக இனிஷியலாக வந்து க்ளோரி பைபாஸ் ஒரு 1/2 லிட்டர் 500 ml ப்ளஸ் ப்ளூ காப்பர் 1 கிலோ, கியூமிக் 1 கிலோ வந்து 1.5 மந்த்தில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார் மாறி போட்டதுக்கப்புறம் எகைன் வந்து ஒரு டைம் வந்து ப்ளூ காப்பர் ப்ளஸ் க்ளோரி வந்து கொடுத்தேன். அதுவும் வந்து கரைச்சி தான் வாழைக்கு ஒவ்வொரு லிட்டருங்கிற கணக்கில் ஊற்றினோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வில் டிசீஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம நெமட்டோடு இஷ்யூ கொஞ்சம் வேர் பார்க்கும்போது வந்து அந்த வேர் முடிச்சு இருந்துச்சு. ஸோ அது அந்த நெமட்டோடு இஷ்யூஸ் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேலம் ஃப்ரை அண்டு லெசண்டா ஒரு டைம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த தீர்வு வரல. ஸோ அதனால் வந்து நான் இது பனாமா வில்ட்டுக்கே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கோத்ரெஜில் லார்க் அண்டு கோசூட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுவும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் அதுக்கும் இன்னும் ரிசல்ட் கிடைக்கல. ஓகே 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 சார். நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறோம். ஆனாலும் இந்த நோயாளி வந்து சரியாகலை. இல்லைங்களா சார்? இது வந்து ட்ரீட்மெண்ட்டு உணவு ஃபீடிங் என்ன கொடுத்துருக்குங்க சார்? ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம வந்து பார் கோதி போடும்போது வந்து டிஏபி 1 மூட்டை கொடுத்துருக்கோம், நீம் கேக் 1 மூட்டை கொடுத்துருக்கோம், எல்லாமே 50 kgல. அதுக்கப்புறம் வந்து 10, 26 1 மூட்டை காம்ப்ளாக்ஸு. அப்புறம் வந்து அக்ஷயா கோல்டு 1 மூட்டைங்க, செகண்டரி நியூட்ரியன்ட் அது 1 மூட்டை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 1 மந்த்து கழிச்சு வந்து நம்ம ஃபேக்டம் பாஸ் 1 மூட்டையும், அதுக்கப்புறம் வந்து 60-20 டெராசல் கம்பெனியில் அது ஒரு 25 kg கொடுத்துருக்கோம். இடையில வந்து கொஞ்சம் மெக்னீசியம் ப்ளஸ் அமோனியம் சல்ஃபேட்டும் கொடுத்துருக்கோம். கூடவே வந்து ஒயிட் பொட்டாசும் அப்பப்போ ஒரு 5 kg ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே சார். எல்லாமே கொடுத்தாச்சு. ஏன் நோயாளிங்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் போட்டாச்சு இல்லைங்களா சார்? சாருக்கு திருப்திகரமாக என்னென்ன கொடுக்க வேண்டுமோ எல்லாமே கொடுத்தாச்சு. ஆனா இப்போ சார் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே இங்க தீர்வு கிடைக்கல இல்லை இல்லைங்களா சார்? அது தீர்வே இல்லை. தீர்வு இல்லாம இருக்கிறதுக்கு இவர் கொடுத்தது தீர்வு இல்லை இல்லைங்களா சார்? இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதன் நம்ம மைக்ரோபி ஹாகட்ட பிரைவேட் லிமிடெட் சாயில் ரீஜென்ட் ஆஃபீஸர் மிஸ்டர் முத்துக்குமார் சார் மூலமாக தீர்வு என்ன என்பதன் அவர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முத்துக்குமார் சார் வணக்கம். வணக்கம் சார். தீர்வு சார். விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழைகள் மட்டும் இல்லை, மற்ற எல்லா பயிர்கள்லையுமே வந்து நோய் தாக்குதல்கள் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு நோய் தாக்குது அப்படின்னா நாம் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாத நிலையில வந்து நாம் இருக்கிறோம். அப்போ நமக்கான அந்த நோய் எதிர்ப்பு திறனுங்கிறது வந்து நம்மளுக்கு குறையுது. நோய் எதிர்ப்பு திறனுங்கிறது எங்கே உருவாகுதுன்னா நல்ல உணவுகளை எடுக்கும்போது தான் ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு திறன் உருவாகுது. அதே மாதிரி தான் மரத்துக்குமே வந்து சார் வந்து சொன்னார், நிறைய உரங்கள் வந்து நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆனாலுமே நிறைய மருந்துகளும் கொடுத்துட்டாரு. கொடுத்தாலுமே வந்து இந்த நோய் வந்து இங்கிருந்து போகல. சார் மனசுல இருக்கிற வேதனையும் போகல இல்லைங்களா? 3 வருஷமா நல்ல ஒரு எஜுகேஷன் BE வரைக்கும் படிச்சிருக்காரு. படிச்சுட்டு விவசாயத்து மேல ஒரு ஆர்வம் கொண்டு வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்காரு. படிச்சிருந்தாலுமே வந்து நம்ம விவசாயம் பண்ணணும்னு சொல்லி ஃபேமிலி பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்த விவசாயிக்கு ஒரு விவசாயம் வந்து இந்த மாதிரி நோய் தாக்குதல்னால
பாதிப்பு ஆனாலுமே அவர் கொடுத்த மெடிசன்ஸ்னால அது ரெக்கவர் ஆகலைன்னா இந்த விவசாயத்தை பண்ணலாமா வேண்டாமாங்கிற கேள்வி எல்லா விவசாயிகளுக்கு வர இளைஞர்களுக்கு வந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த நாம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து விவசாயத்தை ஒரு முன்னெடுத்துட்டு போகணும்னா சில விஷயங்களை வந்து எல்லா இளைஞர்களுமே அடுத்து விவசாயம் செய்யக்கூடிய இளைஞர்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ ஒரு சார் சொன்னாரு, எல்லா உரங்களுமே வந்து நான் பயிருக்கு கொடுத்துட்டேன், எல்லா மருந்துகளுமே உபயோகப்படுத்திட்டேன், ஆனாலுமே வந்து அந்த நோய்ங்கிறது இந்த பயிருக்கு ஏன் தீரல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட நம்மளை சந்திச்சாரு. அதுக்கு உண்டான விளக்கத்தை சாருக்குமே மற்ற விவசாயிகளுக்குமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். என்னன்னா நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய 3 தன்மைகள் சொல்றோம், அது மிக மிக முக்கியமான தன்மை. அது எல்லாருமே விவசாயிகள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரியாம விவசாயம் பண்ணும்போது இது மாதிரி பாதிப்புகள் வந்து அடுத்தடுத்து சந்திக்க நேரிடும் எல்லா விவசாயிகளுமே. இந்த 3 தன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பௌதிக தன்மை, உயிரியல் தன்மை, ரசாயன தன்மை. இந்த 3 தன்மைகளை வந்து மண்ணில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் அல்லது குறைபாடுகள் வந்து களையும் போது இந்த நாம் கொடுக்கக்கூடிய உரங்கள்ங்கிறது வந்து முழுமையாக பயிருக்கு போய் சேரும். அந்த 3 தன்மைகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தன்மை பௌதிக தன்மை. அந்த பௌதிக தன்மையில வந்து மண்ணின் காற்றோட்டம், மண்ணில் இருக்கக்கூடிய பயிரின் வேர் பகுதி, அம்மவேர் மற்றும் ஜல்லிவேர் பகுதி கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இப்போ அந்த அம்மவேர் பகுதி ஜல்லிவேர் பகுதி பௌதிக தன்மையில் இருக்கும்போது நல்லா ஒயிட் கலர் இருக்கணும், ஜல்லிவேருங்கிறது நல்லா ஒயிட் கலரில் நிறைய இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து முழுமையாக பயிர் எடுக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சார் நம்ம வெள்ளை வேர்கள்ங்கிறதே இல்லை, ஃபுல்லாக வந்து பிளாக். ஜல்லி வேர்களும் இல்லை, எல்லாமே பிளாக்ல இருக்குது. அதாவது உணவு எடுக்கக்கூடிய பகுதி வந்து ரொம்ப டேமேஜ்ல இருக்கு. மண் ஸ்மெல் பாருங்க சார், கொஞ்சம் நீங்களே எடுங்க சார், 2 கையில எடுங்க. ஸ்மெல் பாருங்க, மண்ணு மனம் அடிக்குதா இல்ல மண்ணு இருக்குது, மண்ணு இருந்தாலுமே மனம் அடிக்காதா பாருங்க சார். மண்ணோ ஸ்மெல் பண்ணி பாருங்க. அப்நார்மல் ஸ்மெல், அப்நார்மல் ஸ்மெல். அப்போ உயிரோட இல்ல, பூமி தாய்ங்கிறது வந்து உயிரோட இல்ல. பூமி தாய் உடம்புக்குள்ள இருக்க வேண்டிய பல கோடி நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானம் பூமி தாய் உடம்புல இல்ல. அப்போ இது மண்ணு வந்து மனம் எடுக்கலையேன்னா பூமி தாய் உயிரோட இருக்குதா இறந்துருச்சா? இப்போ வந்து நமக்கு வந்து உள்ள வந்து நுண்ணுயிர் எதுவுமே இல்லை, நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இல்ல. கெடுதல் பண்ண கெட்ட ஸ்மெல் வருதுனால சார் என்ன ஆகுது, நீங்க கெடுதல் பண்ணக்கூடிய பூஞ்சானம் லோடிங்க இருக்குது. அப்போ பூமி தாய் இறந்துருச்சு இல்லைங்களா சார், டிகிரேட் ஆயிடுச்சு, சாயில் டிகிரேட் ஆயிடுச்சு. அதனால வந்து இங்க இருக்க வேண்டிய அந்த அம்மா வேறு ஜில்லு வேறுங்கிறது ஃபெயிலூரு. மண்ணு ஸ்மெல் பார்த்தோம்னா மண்ணுமே மண் மனமே எடுக்கிறது இல்லை இல்லைங்களா சார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வேர் பகுதி வந்து இவர் கொடுத்த உரங்களையும் எடுக்க முடியாத நிலையில் இருக்குது, பிளஸ் இவர் கொடுத்தக்கூடிய மருந்துகளையுமே எடுக்க முடியாத நிலையில் இருக்கு. எதையுமே எடுக்கணும், விஷம் குடிச்சாங்க கூட வாய் வேணும், விஷமே குடிச்சாலும் வாய் நல்லா இருக்கணும். அந்த விஷத்தையுமே கொடுக்கக்கூடிய உணவுகளையுமே வந்து முழுமையா உறிஞ்சி எடுக்கக்கூடிய வேர் பகுதி வந்து ரொம்ப டேமேஜ் இருக்குது. இப்போ இந்த வேர் பகுதி வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு இருக்கிறோம், பௌதிக தன்மையில வரக்கூடிய இந்த அம்மவேர் மற்றும் ஜல்லிவேர் எப்போ ஆரோக்கியமா இருக்குதோ அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து முழுமையா பயிர் எடுக்கும். இப்படி வந்து சார் வந்து இந்த வேர் பகுதி இன்னைக்குதான் பறிச்சு பார்த்திருக்காரு. இல்ல நான் இதுக்கு முன்னாடி அந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து எடுத்து பார்த்துருக்கிறீங்க. பார்க்கும்போது அந்த வேர் பகுதி எப்படி இருந்தது? இதே கண்டிஷன்ல தான் இருக்கு. அப்ப தொடர்ந்து இதே கண்டிஷன்ல நாம வந்து உரங்களையோ மருந்துகளையோ கொடுக்கும்போது அந்த பயிருக்கு எடுக்குமா? ஒரு உயிரில்லாத ஒரு வேர் பகுதியில வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களும் ஃபெர்டிலைசர் அல்லது மருந்துகளுமே வந்து முழுமையா அந்த பயிருக்கு போகல. பிளஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மருந்து போகுதோ இல்லையோ உணவே முதல்ல போகல. உணவு போனாதான் நம்ம சொன்னோம், உணவே மருந்து, உணவு நல்லா சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் வரும், அதே மாதிரி பயிருக்கு வரும்னு சொல்லியிருந்தோம். அப்ப சார் வந்து கொடுத்துட்டே இருந்திருக்காரு, ஆனா கொடுக்கக்கூடிய உரங்களுடைய அளவு தான் அதிகமா இருக்குது ஒழிய பயிர் எடுக்கக்கூடிய உரங்களுடைய அளவு வந்து குறைஞ்சிருக்கு, ரொம்ப குறைவு. அப்படி பௌதிக தன்மை சார். ரெண்டாவது உயிரியல் தன்மை பார்த்தா இங்க சார் வந்து மண் ஸ்மெல் பண்ணி பார்த்தாரு, அங்க வந்து ஒரு நல்ல மண்மனம்ங்கிறது வந்து இங்க அடிக்கல. நல்ல மண்மனம் அடிக்கலைன்னா அங்க வந்து தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்குது, நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் எண்ணிக்கை மிக 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 குறைவா இருக்குது. இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து மண்ணில் இல்லைன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காற்றோட்டம்ங்கிறது இந்த மண்ணில் நடக்காது. ஆக்சிஜன் வந்து உள்ள போயிட்டு கார்பன் டை ஆக்சைடா கன்வர்ஷன் ஆகி வெளியே வரும்போது தான் நல்ல வேர் பகுதிங்கிறது நல்ல ஆரோக்கியமாக வளரும். அங்கே தீமை செய்யக்கூடிய ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் வந்து வளர்க்க வாய்ப்பு இல்லை. இப்போ கார்பன் டை ஆக்சைடு லோடு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அங்கே தீமை செய்யக்கூடிய ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் இருக்கிறதுனால அந்த வேர் பகுதிங்கிறது நோய் பாதிப்போட இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து இழுக்க முடியாத நிலையில அந்த வேர் பகுதி இருக்குது. நெக்ஸ்ட் இவ்வளவு தூரம் பறிச்ச ஒரு மண்புழு கூட நம்ம மண்ணில் பார்க்கல. மண்புழுவுமே உயிரியல் தன்மையில முக்கியம். அடிவேர் பகுதிக்குள்ள நல்லா காற்றோட்டம் போகணும்னா அந்த மண்புழுக்கள் வந்து மண்ணில் இருக்கிறது முக்கியம். பிளஸ் மண்புழு உரமே வந்து அந்த மண்புழுக்கள் இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மண்புழுக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள். இதெல்லாம் நல்லா இருக்கும்போது அந்த மண் வந்து எந்த அளவுக்கு வளமா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அந்த மண் எப்போ வளமா இருக்குதோ அப்போதான் இந்த பயிரும் வளமா இருக்கும். ரசாயன தன்மையில பாத்தீங்கன்னா பிஹெச், ஈசி அதெல்லாம் சமநிலையில் வச்சுக்கணும். அந்த நுண்ணுயிர்கள் மண்புழுக்கள் இருக்கும்போது அதெல்லாம் சமநிலையில் வச்சுக்கும். ஆர்கானிக் கார்பனையுமே வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்போ சார் வந்து எல்லா வகையான ட்ரீட்மெண்ட் பண்ணியுமே ஏன் ஃபெயில் ஆகுதுன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த 3 தன்மைகள் ஃபெயில். கண்டிப்பா இல்லைங்களா சார்? ஆமாங்க.
இந்த 3 தன்மைகள் எப்போ சரியாகுதோ அப்போ நாம எவ்வளோ கொடுத்தாலும் எடுக்கும், என்ன மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யும். அதனால விவசாயிகள் அனைவருமே வந்து இனி வரக்கூடிய காலங்களில் இந்த 3 தன்மைகள் இருக்கக்கூடிய மாறுபாடுகளும் குறைபாடுகளையுமே சரி செஞ்சு நீங்கள் விவசாயம் பண்ணும்போது அந்த விவசாயத்தில் வந்து ஒரு முழுமையான ஒரு மகசூல் வந்து விவசாயிகள் எடுக்க முடியும். இந்த மாதிரி நோய் பாதிப்பாகி மேலே பார்க்கல நீங்கள் சீப்பே வந்து தாரே வந்து வெளியே லாக் ஆயிடுச்சு, வெளியே டெலிவரி. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய உணவு, சார் கொடுத்த உணவு மற்றும் எல்லா வகையான சத்துக்களுமே வந்து பயிர்னால முழுமையாக உறிஞ்ச முடியாம அந்த தார் வெளியே தள்ளாம நிக்குது. இது மாதிரி 3 தன்மைகள்ல பார்த்து விவசாயம் பண்ணாம நாம் இருக்கும்போது இந்த மாதிரி நாமளும் சிக்கிக்குவோம், அந்த தாரும் சிக்கிக்கும், இல்லைங்களா சார்? எனவே அனைத்து விவசாயிகள் வந்து இந்த 3 தன்மைகளை சரி பண்ணி விவசாயம் பண்ணுங்க. உங்க விவசாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வுங்கிறது வந்து முழுமையா நம்ம டாக்டர் சாயல் கிட்ட இருக்குது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.